السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه وأولئك هم المفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ليبلغن هذا الأمر ما بلغ الليل والنهار ولا يترك الله بيت مدر ولا وبر إلا أدخله الله الدين، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் அல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹுவின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபஅ தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற உன்னதமான லட்சியத்தோடு இன்னுயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற சுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய அமலுக்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்து ஷஅபானுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஜும்ஆவினுடைய தருணத்தில் ஒரு மாத காலம் அல்லாஹ்வோடு இணைந்திருந்த, இறை வணக்கங்களிலே திளைத்திருந்த, அருள்மறை வேதம் அல் குர்ஆனோடு நம்முடைய உறவுகளை அமைத்துக் கொண்ட, பரஸ்பர நேசத்தோடும் பாசத்தோடும் பரிதவிப்போடும் அடியார்களுடைய நலன்களுக்காக, அடியார்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இங்கும் அங்குமாக ஓடி திரிந்த ஒரு காலங்களாக புனித ரமதானுடைய மாதம் அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட புண்ணிய ரமதானுடைய வசந்தங்களும் பரக்கத்துகளும், அது ஏற்படுத்தி கொடுத்த மாற்றங்களும், மனோரீதியாக உடல் ரீதியாக நாம் அனுபவித்த எல்லா சுகங்களும் என்றென்றும் நிலைத்திருக்க, என்றென்றும் அது நம்முடைய வாழ்வில் அங்கம் வகிக்கக்கூடிய அமல்களாக அமைய நாம் அத்தனை பேரும் உறுதி எடுக்க வேண்டிய ஒரு நினைவூட்டலோடு இந்த ஜும்ஆவினுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அதைவிட மிக முக்கியமாக ரமதானுக்கு பின்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற நினைவூட்டலை சுருக்கமாக வைத்துக் கொண்டு, அதைவிட மிக முக்கியமானது ஒரு செய்தியாக நம்முடைய தேசத்தினுடைய தற்போதைய நிலை இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அது சார்ந்த சில விழிப்புணர்வுகள், நினைவூட்டல்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் கடமையும்
நமக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தற்போது தேசத்திலே நிலவிக் கொண்டிருக்கிற சில செய்திகளை அடிப்படையாக கொண்டு அதனை மையமாக கொண்டு இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் அல்லாஹ் ரசூலின் வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நமக்கெல்லாம் தெரியும், வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இரு அவைகளிலேயும் தாக்கல் செய்யப்பட்டு அது நடைமுறைக்கு வருவதாக நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் ஜனநாயக அடிப்படையில் பல கட்சி சார்ந்த சமூக ஆர்வலர்கள் சார்ந்த நபர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தருணம் இந்த தேசத்தினுடைய தற்போதைய சூழ்நிலை. வக்ஃப் என்பது முன்னோர்கள் முஸ்லிம் சமூகத்திற்காக மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத பொதுமக்களுடைய நலன்களுக்காகவும் தங்களுடைய சொத்துக்களை அர்ப்பணித்த ஒரு நிலைதான் வக்ஃப் என்பது. ஏற்கனவே ஒரு துமாவினுடைய உரையிலும் கூட வக்ஃப் சம்பந்தப்பட்ட பல்வேறு விரிவான தகவல்களை நாம் பேசி இருக்கிறோம். வக்ஃப் என்பது ஒரு அமலாக இஸ்லாம் பார்க்கிறது. அது ஏதோ ஒரு தானமாக கொடுக்கிற ஒரு சின்ன சிறு செயலாக இஸ்லாம் பார்க்கவில்லை. வக்ஃப் என்பது இஸ்லாமிய பார்வையிலே ஒரு அமல். அது அல்லாஹ்வின் முன்னிலையிலே நமக்கு இன்மை மறுமை இரண்டினுடைய சாட்சியாக இருக்கிறது. அதனால்தான் முன்னோர்கள் தங்களுடைய தேவைகளை கூட பொருட்படுத்தாமல் தங்களுடைய சொத்துக்களை இறைவன் சொல்லி இருக்கிறான் என்ற அடிப்படையில் இறை கட்டளைகளை நாம் நிறைவேற்றிய நபராக மாற வேண்டும், அதற்கு சொந்தக்காரராக நான் இருக்க வேண்டும், அதிலே என்னுடைய பங்களிப்புகள் மிகைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு பேர் ஆர்வத்தில், ஒரு போட்டி மனப்பான்மையில் முன்னோர்களால் வழங்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃப் என்பது. இன்றைக்கு முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்திய அளவில் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் பலரும் கூட, ஏன் இன்றைக்கு பண முதலைகளாக இருக்கக்கூடிய கார்பரேட்டினுடைய முதலைகளாக இருக்கக்கூடிய அம்பானி அதானி போன்ற நபர்கள் கூட இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற பல இடங்கள் வக்ஃப் சார்ந்த இடங்கள் என்பதை நாம் அறிகிறோம். அது சார்ந்த பல்வேறு தகவல்கள் இன்றைக்கு வக்ஃப் சம்பந்தமாக பேசப்படுகிற உரைகளில் பரிமாறப்படுகிறது. ஆக வக்ஃப் என்பது இந்த அளவிற்கு மிக பரவலாக இருப்பதற்கு, தேசம் முழுவதும் முன்னோர்களுடைய அந்த சொத்துக்கள் நிரம்பி இருப்பதற்கான அடையாளங்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் நிரம்பி இருக்கின்ற ஒரு விஷயமாக வக்ஃப் என்பது அமைந்திருக்கிறது. இப்படியெல்லாம் கணக்கு பார்க்காமல் நம்முடைய முன்னோர்கள் அந்த வக்ஃப் சொத்துக்களை பிறருடைய நலனுக்காக, முஸ்லிம் சமூகத்தினுடைய நலனுக்காக, முஸ்லிம் அல்லாத பொதுமக்களுடைய நலனுக்காக அர்ப்பணித்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பது அந்த மக்கள் பலன் பெற வேண்டும், தேவையுள்ளவர்கள் பலன் பெற வேண்டும், யார் கஷ்டப்படுகிறார்களோ அந்த கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கான துயர் துடைத்தலாக இந்த சொத்துக்கள் அமைய வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் எந்த கணக்கும் பார்க்காமல், சில நேரங்களில் தங்களுடைய தேவை இருந்த போதிலும் கூட அந்த தேவையெல்லாம் பொருட்படுத்தாமல் பொது மக்களுடைய நலனுக்காக வேண்டி தான் சம்பாதித்த, தான் உழைத்து சேகரித்து வைத்த சொத்துக்களை எல்லாம் பிறருடைய நலனுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுதான் வக்ஃபினுடைய யதார்த்தம். அப்படிப்பட்ட அந்த வக்ஃப் சொத்துக்களை அநீத ஆட்சியாளர்கள், இன்றைக்கு இருக்கிற மத்தியில் ஆளக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிறோம் என்கிற பெயரில் முழுமையாக முஸ்லிம்களுடைய அந்த அடையாள சின்னங்களை, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை, முன்னோர்களால் அர்ப்பணிப்பு செய்யப்பட்ட அந்த மகத்தான சொத்துக்களை எல்லாம் அபகரித்து அவர்கள் அனுபவிப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு நிலையாகத்தான் இன்றைக்கு வக்ஃப் சட்ட திருத்த மசோதா அமைந்திருக்கிறது என்பது பலரும், சமூக ஆர்வலர்கள் பலரும் சொல்லக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் நாம் அறிகிறோம். ஆக மிக மோசமான ஒரு செயல் திட்டத்தை இன்றைக்கு இருக்கிற பாசிச சங் பரிவார் அரசு முஸ்லிம்களின் மீது கட்டமைத்துக் கொண்டிருக்கிற அந்த கொடுமைகளை பார்க்கிறோம். பாபரி மஸ்ஜிதில் இருந்து தொடங்குகிறது. பாபரி மஸ்ஜிதுடைய இடிப்பு, ஜம்மு காஷ்மீருடைய விவகாரத்தில் அவர்கள் மாற்றி அமைத்த அந்த சட்ட ரீதியான முயற்சிகள், முத்தலாக்களுடைய விஷயத்தில் அவர்கள் முன்னெடுத்த விஷயங்கள், சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற கடுமையான சட்டங்களை பிரயோகம் செய்து இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வாழுவதற்கு கூட வழியில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலான முன்னெடுப்புகள், இப்பொழுது
வக்ஃபு சார்ந்த முஸ்லிம்களுடைய அந்த முன்னோர்களுடைய நிலங்களை அபகரித்து முஸ்லிம்கள் எந்த விதத்திலையும் நலன்களை அனுபவிக்க கூடாது என்கிற அடிப்படையிலான ஆக்கிரமிப்புகளை இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவின் வழியாக அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நல்ல யோசிக்கணும். இன்றைக்கு இருக்கிற அரசினுடைய, இன்றைக்கு இருக்கிற பாசிச சங் பரிவார அரசினுடைய செயல்பாடுகள் எவ்வளவு மூர்க்கத்தனமானது என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ஒரு அநீதமான சட்டத்தை தாக்கல் செய்து அதை நடைமுறைக்கு வருவதாக நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய மைய இடமாக இருக்கிற அந்த இடத்திலேயே பல ஜனநாயக சக்திகள் இருக்கக்கூடிய அந்த அவையில் எதிர்ப்பு குரல்களுக்கு மத்தியிலே தங்களுடைய சர்வாதிகாரத்தினுடைய போக்கை அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறத்திலே நீங்கள் யோசித்தால் இது தாக்கல் செய்யப்பட்டதற்கு பின்னால் நாட்டிலே பல பாகங்களிலேயும் அவர்கள் இராணுவத்தை குறித்து வருகிறார்கள், தங்களுடைய காவல்துறையை குறித்து வருகிறார்கள். காவல்துறையையும் இராணுவத்தையும் குறித்து விட்டு இன்றைய தினம் கூட டெல்லியினுடைய ஜுமா மஸ்ஜிதுடைய வளாகம் முழுக்க துணை ராணுவ பிரிவு லட்சியையும் ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு சுற்றிலும் பாதுகாப்பு பணியை நின்று கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணி எதற்காக சொல்லக்கூடிய காரணம், முஸ்லிம்கள் அவர்கள் சார்ந்த அந்த வக்ஃபினுடைய அந்த சட்ட திருத்த மசோதா நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எனவே அவர்கள் கொந்தளித்து ஏதாவது கபலீகரங்களை செய்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஜும்மாவிற்கு மக்கள் கூடக்கூடிய, முஸ்லிம்கள் கூடக்கூடிய அந்த இடங்களில் பிற நபர்களுக்கு எந்த அசம்பாவிதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்று மிக மோசமான ஒரு பாசிச சித்தாந்தத்தினுடைய வெறுப்பினுடைய அடையாளத்தை உமிழக்கூடிய ஒரு அரசாகத்தான் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதாவது பாதிப்பை ஒரு சமூகத்திற்கு ஏற்படுத்திவிட்டு அந்த பாதிக்கப்பட்ட சமூகம் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுகிற அல்லது பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிற ஒரு போக்கை காலங்காலமாக இந்த பாசிச கல்பரிவார கும்பல்கள் செய்து வருகிறார்கள். அதனுடைய ஒரு பாகம் தான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆக மிக மோசமான மூர்க்கத்தனமான செயல்பாடுகளை நோக்கி அவர்கள் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற சூழலை இன்றைக்கு தேசத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு இது போன்ற அநீதங்களை ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய பலரும் ஜனநாயக போர்வையில் சிறுபான்மை மக்களுடைய நலனுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்பவர்களும் கூட எந்த விதமான ஒரு கருத்துக்களை பரிமாறாமல் வாய்மொழி இருக்கிற பலரும் உண்டு. அதே சமயத்தில் ஜனநாயக முறையில் கருத்துக்களை முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அல்லது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இந்திய அரசியலமைப்புக்கு எதிராகத்தான் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய பலருடைய கருத்துக்களையும் இருவேறு நிலைகளிலேயும் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற தேசத்தினுடைய நிலை. இப்படிப்பட்ட காலச்சூழலில் இதனை எல்லாம் மாற்றி அமைக்குவதற்கான ஒரு சிந்தனை அதுதான் இன்றைக்கு தேவை. முஸ்லிம் சமூகம் இந்த ஜும்ஆவினுடைய உரையின் வழியாக எதை அறிந்து கொள்ள முனைகிறது? இந்த ஜும்ஆவினுடைய உரையின் வழியாக இன்றைக்கு நடக்கிற அரசுடைய அந்த கபலீகரங்களை, அட்டூழியங்களை, அவர்களுடைய காட்டுமிராண்டித்தனமான அல்லது அநியாயமான அந்த போக்குகளை எல்லாம் முஸ்லிம் மன்றத்திலே, முஸ்லிம் சமூகத்தினுடைய அந்த அவையில் முஸ்லிம்கள் ஒன்று கூடக்கூடிய இந்த ஜும்ஆ போன்ற அந்த அமர்வுகளில், பள்ளிவாசல்களில் இதனை எல்லாம் பேசுவதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய அவுட்புட்டாக, இதனுடைய முடிவாக நாம் சொல்ல வருவது இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு, இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு இழந்த உரிமைகளை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு இனி வரும் காலங்களிலாவது நாம் விழிப்புணர்வோடு இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இஸ்லாத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதலில் இருக்கிறது. குர்ஆன் கடந்த காலங்களுடைய வரலாறுகளை சொல்லி நமக்கு நம்பிக்கையூட்டுகிறது. நீங்கள் இது போன்ற இழப்புகளை சந்திக்கும் பொழுது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை வழிகாட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்து சொல்வதற்கு தான் இந்த நடக்கக்கூடிய நடப்புகளுடைய பிரச்சனைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் ஜும்ஆவினுடைய உரைகளில் பேசுகிறோம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற எல்லா ஜும்ஆவினுடைய உரைகளும் நிச்சயமாக வக்ஃப் சார்ந்த உரையாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் இதை நாம் பேச வேண்டும்? இன்றைக்கு இருக்கிற நடப்புகளை நாம் தெரியாத பொழுது, முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான ஒரு சூழல்கள் என்ன இருக்கிறது என்று தெரியாத பொழுது இஸ்லாத்தை பின்பற்றுவதோ அல்லது ஒரு இஸ்லாமியனாக நம்முடைய ஈமானை பாதுகாப்பதோ
பெருமிதத்தோடு நாம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலைகளோ ஒரு சத்திய விசுவாசியிடம் இருக்காது. எப்போது இருக்கும்? ஜாஹிலியா என்னென்ன செய்கிறது என்பதை புரிய வேண்டும். அதனால்தான் செய்கிறோம் அவர்கள் ஜாஹிலியாவை புரியாதவன் இஸ்லாத்தில் நிலைத்திருக்க முடியாது என்று சொன்னார்கள். எனவே ஜாஹிலியா ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஊக்கத்தனமாக செயல்பட்டு இருக்கிறது. அதனுடைய ஒரு வடிவம் தான் இன்றைக்கு இந்திய கட்டமைப்பில், இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் ஒரு சர்வாதிகாரம் கொண்ட, ஒரு கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, துவேஷ எண்ணம் கொண்ட, மேல்தட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் ஆட்சியில் இருந்து கொண்டு கீழே வெறுப்புகளை விதைக்கக்கூடிய, மக்களுக்கு மத்தியிலே பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய இப்படிப்பட்ட செயல்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த அளவிற்கு இந்த வக்ஃப் போன்ற அந்த சட்ட திருத்தங்கள் அவர்கள் ஏற்கனவே கொண்டு வந்த அந்த அஜெண்டாக்களின் வழியாக முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலே நெருக்கடிகளை உண்டாக்குகிறார்கள் என்றால், தொடர் வெறுப்பு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே முன்வைத்து அதன் வழியாக முஸ்லிம்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. எனவே இதனை எல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இவற்றை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும் என்கிற இஸ்லாமிய வழிகாட்டுதலை நம்மால் எடுத்து நடக்க முடியும். இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் என்ன? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் என்பது அது இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற அந்த வக்ஃப் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னுள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, முதலில் இஸ்லாம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது ஒரு விழிப்புணர்வும் ஒரு தயாரிப்பு மனோநிலையும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய சொத்துக்கள் விஷயத்துல ஏராளமான சொத்துக்களை நம்ம இழந்திருக்கிறோம். அது இஸ்லாத்தினுடைய விரோதிகளால் ஒட்டுமொத்தமாக இப்போது அபகரிக்க அவர்கள் துடிக்கிறார்கள். இது இன்றைக்கு நடப்பது. இதற்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பலரும் அதனை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா டேட்டாஸ் கூட இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய அந்த கைகளிலே அந்த பட்டியல் கூட கிடையாது. எதெல்லாம் வக்ஃப் நிலங்கள், அது ஒவ்வொரு ஊரிலேயும் யார் அர்ப்பணித்தது, அதனுடைய பின்னணி என்ன, அது எந்த காலத்திலிருந்து முஸ்லிம்களுடைய வக்ஃபாக இருக்கிறது, இது போன்ற எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் அது அப்படியே ஒன்று அந்த டேட்டாஸ் கிடையாது, இரண்டாவது அதனை பராமரிக்கக்கூடிய சிந்தனைகள் கிடையாது. இன்றைக்கு நீங்க கிராமப்புறங்களுக்கு சென்றால் கிராமப்புறங்களிலே ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம்கள் நிரம்பி வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். பிறகு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வேண்டி பலரும் பல இடங்களுக்கு பிரிந்து வந்திருப்பார்கள். அங்கே பள்ளிவாசல்கள் இருக்கும், பள்ளிவாசல் இருக்கும், அங்கே ஒரு குடும்பமோ இரண்டு குடும்பமோ அல்லது விரல் விட்டு எண்ணக்கூடிய குடும்பங்களோ இருக்கும். கடைசியில அந்த பள்ளிவாசலுடைய நிலை எப்படி மாறிவிடும்? அந்த ஊரே அந்த பள்ளிவாசலை அனுபவிக்கக்கூடிய நிலையாக மாறிவிடும். இப்படி எத்தனையோ இறை இல்லங்கள் நம்முடைய கரங்களை விட்டும் வேறு ஏதேதோ பயன்பாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிற நிலையை சும்மா ஒன்றில் ஒரு கோயம்புத்தூருடைய டிஸ்ட்ரிக்ட் ரவுண்ட் அடிச்சு வந்தா கூட போதுமானது. எத்தனையோ அப்பனுடைய சொத்துக்கள் யார் யாரோ அபகரித்துக் கொண்டு, இன்னும் சொல்வதானால் புனிதமான இல்லங்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி பாபரி மஸ்ஜித் கரைபடிந்த நிலையில் ஒரு மிக மோசமான இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு நிலையில் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அதே போன்ற ஒரு நிலைதான் பல இடங்களிலேயும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த நிலை வந்ததற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? ஒரு முறையான செயல் திட்டங்கள், அதனை பராமரிக்கக்கூடிய விதத்திலான அந்த சரியான பார்வைகள் முஸ்லிம் சமூகத்திடத்திலே கிடையாது. அப்போ இழந்ததற்கு பின்னால் உள்ள அந்த காரண காரியங்களை நாம் அறியும் பொழுதுதான் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி பாதுகாக்கலாம் என்கிற ஒரு நிலை வரும். இஸ்லாமிய அடிப்படையில் பிரிப்பரேஷன் என்பது ஒரு சரியான செயல் திட்டத்தோடு, திட்டமிடுதலோடு நீங்கள் உங்களுடைய காரியங்களை நகர்த்தி செல்ல வேண்டும் என்பதற்கு வக்ஃபை நாம் உதாரணமாக எடுக்கலாம். கடந்த காலங்களிலே சரியான ஒரு செயல் திட்டங்களும் முறையான பிரிப்பரேஷன்கள், அது சார்ந்தது ஒரு பாதுகாப்பு மனோநிலை, அதற்கு எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகளிலே முஸ்லிம் சமூகம் தவறவிட்டதால் நிறைய இழந்து வந்திருக்கிறோம். ஒன்று, இன்றைக்கு அதனுடைய ஒரு மொத்த உருவம் தான் அரசே அதனை ஒடுக்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் இஸ்லாத்திற்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான தற்போதைய நடுவண் அரசு இது ஒரு அழகான சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு என்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் பரவாயில்லை, ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுடைய நிலங்களை அபகரித்து, சொத்துக்களை அபகரித்து அதனை தங்களுடைய சுகங்களுக்காக அல்லது அசத்திய சக்திகளுடைய செயல்பாட்டிற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது இன்றைக்கு அரசின் வழியாகவே நடக்கிறது என்றால் ஒரு சரியான விழிப்புணர்வு கடந்த காலங்களிலே இல்லாமல் இருந்திருக்கிறது. சரி, இனி வரும் காலங்களிலாவது என்கிற ஒரு நிலை வர வேண்டும். அதுவும் பிரிப்பரேஷனுடைய கடந்த காலங்களில் அதை விட்டுட்டோம். இனி வரக்கூடிய காலங்களிலாவது இருக்கிற எல்லா விஷயங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய அல்லது பாதுகாக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். மீட்டெடுக்கவும் வேண்டும், பாதுகாக்கக்கூடிய மனோநிலையும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலிலிருந்து ஒரு உதாரணம் எடுப்பதாக இருந்தால், எதிர்காலத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு விழிப்புணர்விற்கு ஒரு உதாரணமாக வரலாற்றில் இருப்பது ஹிஜ்ரா. கடந்த காலத்தில் இழந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கான முன்னெடுப்புகளுக்கான ஒரு முன்னுதாரணமாக இருப்பது ஃபத்ஹ் மக்கா. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஃபத்ஹ் மக்கா இழந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சி. 8 வருட காலம் கடுமையான உழைப்புகள், அர்ப்பணிப்புகள். இதற்கு பின்னால் ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு சாத்தியமாகிறது. அதே போல முஸ்லிம் சமூகம் கடந்த காலங்களிலே ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு பின்னால் சில விலைகளை கொடுக்க வேண்டும். மதீனாவிலே 8 ஆண்டு காலம் கடுமையான போர்க்களங்கள், கடுமையான அர்ப்பணிப்புகள், கடுமையான தியாகங்கள், உயிர் சேதங்கள், நிறைய ஷஹாதத்துகள், இதெல்லாம் நடந்ததற்கு பின்னால் தான் எது நடந்திருக்கிறது? ஃபத்ஹ் மக்கா நடந்திருக்கிறது. ஆனால் ஹிஜ்ரா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னமே திட்டமிட்டு மதீனாவுடைய பயணம் வெற்றிகரமாக அமையும் பொழுது மட்டும்தான் மதீனத்தினுடைய அந்த கட்டமைப்புகளுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் சரியாக அமையும் என்கிற அடிப்படையில் அந்த ஹிஜ்ராவை மிகத் துல்லியமாக பிரிப்பரேஷனோடு அவர்கள் அதனை செய்து அதனை வெற்றிகரமாக அந்த பயணத்தை நடத்தி காட்டியதனுடைய விளைவும் அடுத்தடுத்த எல்லா செயல்திட்டங்களும் சரியாக நடந்தது. எதிர்கால நலன்கள் சரியாக அமைய வேண்டுமானால், முஸ்லிம் சமூகத்தினுடைய எதிர்கால செயல்பாடுகள் சரியாக அமைய முஸ்லிம் சமூகம் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டியது ஹிஜ்ராவினுடைய அந்த பிரிப்பரேஷனை. எவ்வளவு துல்லியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆக இந்த அடிப்படையில் பிரிப்பரேஷன் என்பது இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் சரிதான், இனி வரக்கூடிய காலங்களிலே பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கும் சரிதான். முஸ்லிம்கள் அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக வக்ஃபினுடைய பொது சொத்துக்கள் சார்ந்த அந்த விழிப்புணர்வு என்பது அது லீகலான அடிப்படையிலும் சரி, அதனை தாண்டிதான் இன்றைக்கு பாசிச அரசு மூக்கை நுழைக்கும். என்ன சரியான சட்ட ரீதியான விஷயங்கள் இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய சர்வாதிகாரத்தை அவர்கள் உள்ளே நுழைப்பார்கள். எல்லா சட்டங்களையும் அவர்கள் அமல்படுத்துவது அப்படித்தான். எல்லாம் சரிதான். பாபரி மஸ்ஜிதுடைய தீர்ப்பு அப்படித்தானே வந்தது. எல்லாம் ஓகே தான், அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானதுதான். இடித்தது சங்பரிவார கும்பல்கள் தான். எல்லாம் சரிதான் என்று சொன்ன அதே நீதிபதி கடைசியில் பெரும்பான்மை மக்களுடைய அந்த சிந்தனைக்கு ஏற்ப, அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அவர்களிடத்திலேயே கொடுத்து விடலாம் என்கிற மிக மோசமான கேவலமான தீர்ப்பை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதுவும் ஜனநாயக திருநாட்டில், நம்முடைய இந்திய தேசத்தில் என்றால் இது போன்றுதான் இனி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு விழிப்புணர்வு, நம்முடைய பொது சொத்துக்கள், அல்லாஹ்வினுடைய இறை இல்லங்கள், பைத்துல் மால்களை நிர்வகிப்பதில், அதனை பாதுகாப்பதில் அதிக அக்கறையும் முனைப்பும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் இனி வரும் காலங்களில் முஸ்லிம் சமூகத்திற்கு மிக மிக அவசியம். ஒரு நூல் அளவு கூட நம்முடைய அந்த உரிமைகளை அபகரிக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் நாம் கவனக்குறைவு என்பது இனி வரும் காலங்களில் அறவே கூடாது. எந்த விதத்திலையும் இனி யாருக்காக வேண்டிய விட்டுக் கொடுத்தல் என்பது, நம்முடைய உரிமைகளை ஒரு ஜான் அளவு கூட விட்டுக் கொடுத்தல் என்பது இனி வரும் காலங்களில் கூடாது. காரணம், அவ்வளவு தூரம் கடந்த காலங்களில் நாம் இழப்பை சந்தித்திருக்கிறோம் என்பதை முஸ்லிம் சமூகம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதையும் பார்த்து ஏமாறக்கூடிய அந்த நிலை முஸ்லிம் சமூகத்திற்கு இனிமேல் வரக்கூடாது. எந்த அளவுக்கு இப்ப தமிழகத்தினுடைய அந்த சூழல்களை பார்க்கும் பொழுது பாமன் அல்ல ஒரு அல்லாஹ் அக்பர் என்கிற மினாராவிலே குறிக்கப்பட்ட அந்த வார்த்தையை அவர்கள் மறைத்தார்கள் என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது இருவேறு கருத்துக்கள் வருகிறது சோசியல் மீடியால. பிரதமருடைய வருகைக்காக தான் அது மறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது என்று. இது ஒருவேளை இந்த தகவல் உண்மையாக இருப்பதற்கான முகாந்திரங்கள் நிறையவே இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலும், இன்றைக்கு ஒவ்வொரு அரசுடைய போக்குகளும் முஸ்லிம்களை வஞ்சிப்பதாக இருக்கிறது, சிறுபான்மை மக்களை வஞ்சிப்பதாக இருக்கிறது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை இன்றைக்கு நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால் முஸ்லிம் சமூகம் இதற்கு மேலும் விழிப்புணர்வும் ஒரு தயாரிப்பு மனநிலையும் இல்லை என்றால் நிறைய இழந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். திட்டமிடுதலும் முன் தயாரிப்பும். அடுத்ததாக முஸ்லிம் சமூகம் அவநம்பிக்கையிலிருந்து மாறி வர வேண்டும். கடுமையான இழப்புகள் வந்தாலும் கூட எதிர்காலம் யாருக்குத்தான்? இஸ்லாத்திற்குத்தான், இஸ்லாமியர்களுக்குத்தான் என்கிற ஒரு திடமான நம்பிக்கை முஸ்லிம் சமூகத்திடம் இருக்க வேண்டும். நம்பிக்கையுடன் வாழ்க்கை எதிர்கொள்வதுதான் நபிமார்கள் கற்றுத்தந்த மிக முக்கியமான பண்பாக இருக்கிறது. எவ்வளவு மகாந்தரங்கள் இல்லாத போதும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலம் இஸ்லாத்திற்கு தான்
என்கிற அந்த மனப்பான்மை ஒவ்வொரு சத்திய விசுவாசிக்கும் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படித்தான் இருந்தது. எல்லா நபிமார்களும் அதனைத்தான் தங்களுடைய சமூகங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பெருமானார் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், லயபுலுகன்ன ஹாதல் அம்ரு, இந்த இஸ்லாம் என்கிற அந்த உயர்ந்த கொள்கை எல்லா இடங்களுக்கும் போய் சேரும். மா பலகல் லைலு வன்னஹார், இரவும் பகலும் எங்கெல்லாம் போய் சேர்கிறதோ அங்கெல்லாம் இந்த இஸ்லாம் போய் சேரும். அதிலே மாற்று கருத்து கிடையாது. வலா யத்ருகுல்லாஹ பைத மதரி வலா வகரி, களிமண்ணால் செய்யப்பட்ட அல்லது முடியால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடாக இருந்தாலும் கூட அந்த வீட்டிற்குள்ளேயும் இஸ்லாம் என்கிற ஜோதி உள்ளே நுழைந்தே தீரும் என்று சொன்ன பெருமானார், இல்ல அதீன், இந்த மார்க்கம் எல்லா இடங்களுக்கும் போய் சேருவது அது சாத்தியமானது, அது நடந்தே தீரும். அடுத்து சொன்னார்கள் பெருமானார், இஸ்லாம், கண்ணியத்தை கொண்டு அல்லாஹ் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துகிறான், இழிவை கொண்டு அல்லாஹ் குஃப்ரை கேவலப்படுத்துகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இருந்தாலும் இஸ்லாத்திற்குத்தான் கண்ணியம் என்கிற நம்பிக்கை நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும். ஒருபோதும் சத்திய விசுவாசி எவ்வளவு கடும் புயலை போல சோதனைகளை எதிர்கொண்டாலும் கூட அவனிடத்தில் அவநம்பிக்கை என்பது அறவே வரக்கூடாது என்பது இஸ்லாத்துடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. நல்ல நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பெருமானார் மற்றொரு நபிமொழியிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜவாலியல் அர்த ஃபரஐது மஷாரிகஹா வ மகாரிபஹா ஃபஇன்ன உம்மதி சயப்லுகு முல்குஹா மா ஜவாலி மின்ஹா. இந்த உலகத்தில் பாதைகள், இந்த பூமியினுடைய அந்த நிலப்பரப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இஸ்லாம் போய் சேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அவநம்பிக்கை என்பது ஒரு சத்திய விசுவாசிக்கு இருக்கக்கூடாது. எவ்வளவு நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் நம்பிக்கையோடு அதனை எதிர்கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. நல்ல நம்பிக்கை வேண்டும் என்பதோடு இன்னொரு குணமாக இஸ்லாம் சொல்வது நிராசை இருக்கக்கூடாது. முஸ்லிம்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? நிராசை அறவே இருக்கக்கூடாது. என்ன இப்படி எல்லாம் ஆயிப்போடுச்சு, இனி எதிர்காலம் என்ன, இனி என்னுடைய செயல்பாடு என்ன, இனி முஸ்லிம்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? இன்னும் சொல்ல போனா இதை விட இருப்பையே கேள்விக்குறியாக்கிய அந்த நிலைகளில் இருந்து இந்திய முஸ்லிம்கள் மாறி வந்திருக்கிறார்கள் இல்லையா? சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற அந்த போராட்ட களங்கள் நமக்கு நம்பிக்கை ஊட்டிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பாசிச அரசு என்பது, மத்திய அரசு என்பது இப்படித்தான் செயல்படும் என்பது தெரியும். இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்கிறது, இன்னும் நிறைய அவர்கள் அமல்படுத்துவதற்கு அடுத்தடுத்த விஷயங்களை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒன்று இரண்டு தான் நடைமுறைக்கு வந்திருக்கு, இனி அடுத்தடுத்து நடந்து கொண்டேதான் இருக்கும். அவர்கள் ஏற்கனவே சொன்ன அத்தனை விஷயங்களை நோக்கியும் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகமாக அவர்கள் செயல்படுவதற்கு காத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இறுதி வெற்றி யாருக்கு என்பதிலே தான் இங்கே உள்ள கேள்வி இருக்கிறது. இறுதி வெற்றி என்பது சத்திய விசுவாசிகளுக்குத்தான், முஸ்லிம்களுக்குத்தான், அணிதம் இழைக்கப்பட்டவர்களுக்குத்தான். ஆனால் நாம் எந்த மனோநிலையில் இருக்கிறோம், எதை நோக்கி இருக்கிறோம், எந்த செயல்பாட்டை நோக்கி இருக்கிறோம் என்பதுதான் இப்போது நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வியாக இருக்கிறது. எனவே அவநம்பிக்கைகளை தொடைக்கறிந்து நிராசை போன்ற குணங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி நம்பிக்கையோடு நாம் முன்னேறி வர வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. கொசுவினால் அடிக்கப்பட்ட மன்னனுடைய வரலாறு நமக்கு முன்னாடி இருக்கிறது. 400 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய ஆட்சி புரிந்ததாக வரலாறு சொல்கிறது. அப்படிப்பட்ட கொடிய மன்னன் நம்ரூதினுடைய வரலாறு மிக கேவலமாக முடிந்து போனது என்பது சான்றாக அல் குர்ஆன் பதிவு செய்திருக்கிற வரலாறு நமக்கு பாடமாக இருக்கிறது. ஃபிரௌனுடைய சடலம் இன்றைக்கு பாடமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய அட்டூழியக்காரர்கள் வரலாற்றிலே என்பது நமக்கு பாடமாக இருக்கிறது. பின்னால் வரக்கூடிய நபர்களுக்கு ஆயத்தாக, அத்தாட்சியாக ஃபிரௌனுடைய உடலை நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. பின்னால் வரக்கூடியவர்கள் என்றால் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்குமான அத்தாட்சி ஃபிரௌனுடைய உடல். அப்ப ஃபிரௌனுடைய உடல் அத்தாட்சி என்றால் அந்த உடல் சடலம், ஃபிரௌனுடைய அந்த சடலம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? இந்த உலகத்திற்கு அநியாயக்கார, அட்டூழியக்கார அத்தனை ஆட்சியாளர்களும் மடிந்து போவார்கள், அவர்கள் வீழ்ந்து போவார்கள், அவர்கள் கேவலப்பட்டு போவார்கள். அதற்கு சாட்சி ஃபிரௌனுடைய சடலம் என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம். பின்னால் வருகிற என்றால் உலக அழிவு நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை சமூகத்திற்குமான அத்தாட்சியாக ஃபிரௌனுடைய சடலம் இருக்கிறது என்றால் நாம் நம்பிக்கையோடு எல்லா பிரச்சனைகளையும் சத்திய விசுவாசங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பூமியில் கேவலமாக புதையப்பட்ட அந்த கார்னுடைய வரலாறு அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அபூஜஹல்
ஆக சிறுவர்களால் 2 சிறுவர்களால் கொல்லப்பட்டார்கள் அல்லவா, கொல்லப்பட்டான் அல்லவா. அபூஜஹல் ஒரு கொடியவன், குறைஷிகளிலே மிகப்பெரிய தலைவன், கொல்லப்பட்டது என்னவோ 2 சிறுவர்களால். அந்த போர்க்களத்திலே என்ன சொல்கிறது இந்த வரலாறு? முஆது முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய அந்த 2 சிறுவர்கள் அபூஜஹலை கொன்றொழித்தார்கள் என்பது அசத்தியத்திற்கு எந்த பலமும் இல்லை, சத்தியத்திற்கு தான் பலம் என்பதை பறைசாற்றக்கூடிய நிகழ்வுகள் தான் வரலாற்றில் நிரம்பி இருக்கிறது. உபய் இப்னு கஅப் சின்னஞ்சிறு காயத்தால் கடும் சத்தமிட்டுக் கொண்டு ஒரு மிகப்பெரிய அழிவை சந்தித்தான் என்பது வரலாறு. இன்றைக்கு நடப்பிலே நாம் நம்முடைய கடந்த கால வரலாற்றினுடைய அந்த பின்னணிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த வரலாறுகளை எடுத்து பாருங்கள். ஹிட்லரும் முசோலினியும் இவர்கள் எல்லாம் அழிந்து போன அந்த வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அநீதியாளர்களுக்கு, அக்கிரமங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு, அட்டூழியங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வு இல்லை. அவர்களுடைய இறுதி முடிவு மிக கேவலமானதான் இருந்திருக்கிறது என்பதுதான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வரலாறுகள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இஸ்லாமிய வரலாறும் குர்ஆனுடைய வரலாறும் அதனைத்தான் நமக்கு பாடமாக எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நிராசை என்பது சத்திய விசுவாசிகளுக்கு அறவே கூடாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால்தான் குர்ஆன் இப்படி சொல்கிறது, அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், நிராசை இல்லாமல் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். அடுத்ததாக இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான குணம் என்பது அச்சமும் அடிமைத்தனமும் இல்லாமல் நீங்கள் முன்னேற வேண்டும். கொஞ்சம் நெருங்கி வந்துக்கங்க, பின்னாடி கொஞ்சம் சிரமப்படுறாங்க, கொஞ்சம் நெருங்கி வந்துக்கங்க. இடமில்லாதவர்கள் கொஞ்சம் மேல போயிடுங்க. அப்ப அச்சமும் அடிமைத்தனமும் அறவே கூடாது என்பதை இஸ்லாம் வழிகாட்டுதலாக கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே அச்சமின்றி யாரும் யாரையும் அடிமைப்படுத்தக் கூடாது. அச்சம் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும், பயம் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும் என்கிற அற்புதமான வழிகாட்டுதலை மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அடிமைத்தனம் இல்லாத, அச்சமில்லாத ஒரு வாழ்வை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். அது இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல். அப்போதுதான் நம்முடைய எல்லா இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். எதிர்காலத்தில் ஒரு வளமான வாழ்வை நோக்கி நாம் செல்ல முடியும். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக ஒரு சத்திய விசுவாசி இடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்னன்னா, இழந்த எல்லா விஷயங்களையும் மீட்டெடுப்பதற்கு அல்லது இருக்கிற விஷயங்களை பாதுகாப்பதற்கு, முஸ்லிம் சமூகத்தினுடைய நலன்கள் சார்ந்த ஒரு வளமான வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சியும் சமர்ப்பணமும் இருக்க வேண்டும். நாம தான் முயற்சி முன்னெடுக்கணும், வேற யாரும் முயற்சி முன்னெடுக்க மாட்டாங்க. நம்முடைய உழைப்பு தான் அதில் இருக்க வேண்டும். உழைப்பினுடைய சதவிகிதங்கள், விழிப்புணர்வுடைய சதவிகிதங்கள், நம்முடைய சமூகத்தினுடைய நலனுக்காக வேண்டி இழந்த உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும், அர்ப்பணிப்பினுடைய களங்களாக இருக்கட்டும், செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்திலாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களுடைய அந்த அர்ப்பணிப்புகளும் அர்ப்பணிப்பினுடைய அந்த சதவீதங்களும் முன்னேறி கொண்டே வர வேண்டும். நாளுக்கு நாள் இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக பொது சிந்தனையிலே உழைக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். அது இஸ்லாம் நமக்கு கற்பித்து தருகிற மிக முக்கியமான பாடம். ஃபத்ஹ் மக்கா நடந்தது என்றால் அது சாதாரணமா நடக்கல. வெறும் 313 சஹாபாக்கள் பத்ரில், அதே உஹது போர்க்களத்திலே 700 சஹாபாக்கள், கந்தக்குடி யுத்தத்திலே 1400 சஹாபாக்கள், ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை இடத்தில் நடக்கிறது அதிலே 1500 சஹாபாக்கள், கைபருடைய யுத்தத்திலே 1800 சஹாபாக்கள், ஃபத்ஹ் மக்காவிலே 10,000 சஹாபாக்கள், அதற்கு பின்னால் நடைபெற்ற ஹுனைனுடைய யுத்தத்திலே 12,000 சஹாபாக்கள். யோசித்து பாருங்கள், சதவீதம் அப்படியே கூடிக்கொண்டே வந்திருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை என்ன? பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை சரி செய்யவோ, எதிர்கால சமூகத்தினுடைய நலனுக்காக உழைக்கக்கூடிய மக்களோ குறைந்து கொண்டே வருகிற சூழல்களை தான் பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்திலாவது கொஞ்சம் மக்கள் கூடுனாங்க. இப்போ விரல்விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் ஒவ்வொரு பிரச்சனையின் போது முன்னால் வந்து நிற்கிறார்கள் என்கிற நிலை எப்படி இழந்த இவ்வளவு மலை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்கு இந்த சதவீதம் எவ்வளவு போதுமானது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே சமர்ப்பணமும் அர்ப்பணமும் சமகால சூழலில் இது போன்ற நெருக்கடியான காலகட்டங்களில் இன்னும் நெருக்கடிகள் அதிகமாகுவதற்கு நம்முடைய தேசத்தில் வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்து பல்வேறு நெருக்கடிகள் நிச்சயமாக தரப்படும். அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு நாம் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய சமர்ப்பணம், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய தியாகம், சஹாபாக்களுடைய அந்த வாழ்வியலை நாம் முன்னோடியாக கொண்டிருக்கிற நாம் அதே அளவிலான அந்த அர்ப்பணிப்புகளுடைய சதவிகிதத்தையும் நாம் வெளிப்படுத்த வேண்டிய, கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் நமக்கு ஒரு அற்புதமான வெளிச்சமாக இருக்கிறது. இஸ்லாம் அழகான நம்பிக்கையாக இருக்கிறது.
இஸ்லாம் அழகான எதிர்காலத்திற்கான ஓர் அழகிய செயல் திட்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அழகிய செயல் திட்டத்தை கொள்கையாக கொண்டிருக்கிற முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் வீழ்ந்து போகாது. ஆனால் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நாம் செயல்பட முனைந்தால் எவ்வளவு பெரிய அட்டூழியக்காரர்களையும் எவ்வளவு பெரிய அராஜகம் செய்யக்கூடிய அவர்களையும் எவ்வளவு பெரிய துவேஷ எண்ணம் கொண்ட இந்தியாவுடைய அரசியல் அமைப்பை ஆக்கிரமித்திருக்கின்ற பாசிச செல்பரிவார கும்பல்களையும் நாம் அகற்றிவிட்டு நமக்கான உரிமைகளை ஜனநாயக திருநாட்டில் நம்மால் நிலைப்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை இந்த ஜும்ஆவினுடைய சிந்தனையாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அந்த இறைவன் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதலை எல்லா காலங்களிலேயும் உயர்த்தி படித்து நல்ல நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் எதிர்காலத்தை வசமாக்கிக் கொள்ளக்கூடிய வளமாக்கிக் கொள்ளக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக அப்படிப்பட்ட சத்திய விசுவாசிகளாக இங்கே குழுமி இருக்கிற நம்மையும் நம்முடைய இந்திய முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.